வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு நடுநிலைமையா இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கு அப்படின்றது பல இடங்கள்ல கேட்கப்பட்டுட்டே இருக்கு எதிர்கட்சிகள்னால. ரிசல்ட் அறிவிக்கிறது இருக்கட்டும், ஆனால் நீங்க எண்ணிக்கையை சொல்லுங்க, சதவீதம் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, சரியான எண்ணிக்கையை சொல்லுங்க, அதையும் சொல்ல மறுக்கிறீங்க, ஏன் இவ்வளவு காலதாமதம் எடுத்துக்கிறீங்க, ஒரு இயல்பை விட மீறிய ஒரு காலதாமதமா இருக்கே, இது சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம எப்படி அதை பார்க்கணும்? அதாவதுங்க, எல்லாருமே தேர்தல் ஆணையம், இவிஎம் அதெல்லாம் வச்சு நினச்சி பயப்படுறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 எடுத்துக்காட்டுகள் நான் சொல்கிறேன் தமிழகத்திலேருந்து. ஒன்று அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வருது. அப்போ கலைஞர் அவர்கள் நன்றாக இருக்கிறார், வீல் சேரில் தான் இருக்கிறார். அப்போ காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு சில அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 4-5 பேர் அப்படியே என்ன பண்ணுறாங்க, தேனாம்பேட்டை சிக்னலில் இருக்கிறவங்க, அந்த போலீஸ் வண்டி இருக்கும், அந்த தேனாம்பேட்டை சிக்னலில் இருக்கிற வண்டி என்ன பண்ணுது, போயிட்டு யூ டர்ன் அடித்து அப்படியே ஜெமினிக்கா அண்ணாரிவாளத்துக்கு வருது. நம்ம இங்கே ரோட்டில் இருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணெதிரில் தெரியுது. ஒரு வண்டினாவது, 2 வண்டியாவது, 3 வண்டியாவது, அப்புறம் ஏசி வராங்க, இன்ஸ்பெக்டர் வராங்க, டிசி வராங்க, எல்லாம் வராங்க. அண்ணாரிவாளத்து உள்ளே வரும்போது திமுக தொண்டர்கள் உள்ளே விட மாட்டேன்றாங்க காவல்துறையை. நீங்கள் வராதிங்க, நேற்று வரலாம் எங்களை எதிர்த்து நீங்கள் பண்ணீங்க, இப்போ ஆட்சி ஓட்டு என்றது ஜாஸ்தியாக வந்தோன்னா திமுக ஆட்சின்னோன்னா நீங்கள் பந்தோபஸ்துன்னு வரீங்க, விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை. அதுக்கப்புறம் அங்கேருந்த திமுக நிர்வாகிகள் தலையிட்டு, அப்பா அதெல்லாம் இல்லை, கூட்டம் வருது, அவங்க போலீஸ், அவங்க வேலை என்னவோ அதை செய்ய வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கௌரவமாக அப்புறம் உள்ளே விடுறாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அப்புறம் அந்த போஸ்ட்டில் இருக்கவங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படி ஓட்டு எண்ணும்போது அப்படி 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 அப்படியே மாறுவாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இதில் ஐஏஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கே போய் வணக்கம் வச்சுருவாங்க. ஆட்சி முதலமைச்சராக யார் வராங்களோ அவங்கள போய் பார்த்துட்டு சல்யூட்லாம் அடித்து, சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். அது வரலாம் பார்த்தீங்கன்னா வெறப்பாக நின்றுட்டு இருப்பாங்க எதிர்த்து. ஏன்னா அவங்க எதிர்கட்சி இல்லை. ஆட்சி வந்ததுக்கப்புறம் பொக்கே என்ன, பூ என்ன, ஆப்பிள் என்ன, பழம் என்ன எல்லாம் பார்க்கலாம். இதில் ஐஏஎஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் படித்தவங்கல்ல, எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மறுநாள் எல்லாம் கூடி பேசிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு மறுநாள் வருவாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்பது இந்த அதிகாரிகளை வைத்தும் இந்த ஆஃபீஸர்ஸை வச்சு தான். இந்த தேர்தல் ஆணையம் கூட சரி, ஐயா மோடிஜி தான் போட்டிருக்காரு. மோடிஜி எத்தனை பேரை மானிட்டர் பண்ண முடியும்? மேலே இருக்கிற 3 பேரை தான் பார்க்க முடியும். சிஇசி, சென்ட்ரல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் கீழே 2, அவருக்கு கீழே இருக்குது 2 எலெக்ஷன்ஸ். ஒரு வேளை ஓட்டு எண்ணும்போது இது எங்கே நடந்ததுன்னா, அடுத்த எடுத்துக்காட்டு நான் சொல்கிறது ஆர்கே நகரில் டிடி விதிநகரன் அவர்கள் தேர்தல் நின்றப்போ நடந்தது. தேர்தலெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு ஓட்டு எண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆர்வமாக எண்ணுறாங்க. கொட்டி எண்ணா எல்லா சைடும் விசிலு, குக்கர் பறக்குது, அப்படியே குக்கர் ஓட்டு ஏறினே போகுது. ஓட்டு எண்ணுறது நிப்பாட்டாங்க. ஐயோ, எந்த பூத்தை ஏற்றினாலும் ஆளுகின்ற அரசுக்கும் வரல, எதிர்கட்சிக்கும் வரல. அதாவது அதிமுக கஷ்டப்படுது, திமுக சீன்லேயே இல்லை. திமுக டெபாசிட் நோக்கி மருது அழகராஜ் இவர் நிற்கிறாரு, நம்ம பழைய பத்திரிகை நண்பர் ஒருத்தர் நிற்கிறார் அவரு. அப்புறம் அடுத்தது அதிமுகலே ஓட்டு சரியாக வரல மதுசூதனன் அவர்களுக்கு. என்னடா இது இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்படியே நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் திருப்பி எண்ணுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிப்போச்சு, இந்த தாமதமாகுது, வாக்கு எண்ணிக்கை நிறுத்தும், இது தாமதப்படுத்துகிறாங்க அதிகாரின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே இல்லை, இவங்க வேணும்ட்டே நிறுத்துறாங்க. ஏன்னா எண்ணி சொன்னால் டிடி விதிநகரன் ஜெயிச்சிடுறாரு. இதை சொல்கிறதுக்கு அதிகாரிகளுக்கு மனம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஒரே டென்ஷனு, ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற ஆட்கள்லாம் திட்டுறாங்க, மிஷின் ஒடிச்சிருவேன்றாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அதிமுக, அதாவது டிடி விதிநகரனுக்கு ஆதரவான நிலைப்பாடு அன்னைக்கு. இவர் போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு அமைதியாக இருங்க, அமைதி அமைதி, நம்ம கவனமாக இருக்கணும், ஓட்டு எண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. கடைசியில் அப்புறம் வேறு வழி இல்லாமல் எண்ணி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தேர்தல் ஆணையம் போயிடுச்சு. இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த மிஷினை ஏமாத்துறாங்க, இதை பண்ணுறாங்க, அதிகாரிகள் இப்படி போடுவாங்க, அதெல்லாம் மக்களோட ஜனநாயகத்துக்கு முன்னாடி, மக்களோட சக்திக்கு முன்னாடி பிஸ்கெட் மாதிரி போகும். எல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான், ஒரு எல்லை வரலும் தான். இப்போ ஒரு 4 ஓட்டு முன்ன பின்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த எதிர்கட்சியில் இருந்த 4 ஓட்டுன்னா அவர் தோற்று போயிட்டார், அதை தோக்கடிச்சிருவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இல்லைனா ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷனுக்கு போகுது? வெற்றி தோல்வியை எதிர்த்து ஏன் கேஸுக்கு போகிறாங்க? எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்குது? ஏன் நீதிமன்றத்தோட இது தேவைப்படுகிறது? சிதம்பரம் வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு, அப்பாவும் வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ராஜகண்ணப்பன் வழக்கு தொடர்ந்துருக்கிறார் கடந்த காலத்தில். ஏன் இதெல்லாம் நடந்தது? அப்போ ஏதோ ஒரு அதிகாரி அங்கே ஏதோ ஒரு சிலுமிஷமோ இல்லை ஏதோ ஒரு நியாயமற்ற ஒரு முறையில் ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால கூட வழக்காக இருக்கலாம், இல்லை காழ்ப்புணர்ச்சிக்காரமாக கூட வழக்கு தொடர்த்தப்பட்டிருக்கலாம்.
இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு இப்போது ஒருவேளை ஒரு வாதத்துக்கு ஒரு கட்சி இல்லை எதிர்கட்சி ஏதோ ஒரு மாநிலத்தில் அதிகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் போலிங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீகாரில் வந்து ஆர்ஜேடி வந்து ஓட்டு எடுத்து 2வது ரவுண்டு கட்டினோன்னா பார்த்தா பிஜேபி விட பயங்கரமாக வந்து ஒரு ரவுண்டுக்கு 8000 ஓட்டு மேலே அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேண்டிடேட்டு. என்ன பண்ணுவாங்க போலிங் ஆஃபீஸர்லாம்? அடடே முடிஞ்சு போச்சு ஜி வாழ்த்துக்கள் ஆர்ஜேடி ப்ளீஸ் கம் நோட் டேக் டு நோட்ஸ் அப்படின்னு ஹிந்திலேயே சொல்லி அவங்க சைட்ஸ் போயிடுவாங்க. அங்கேயே அப்படியே மாறுவாங்க. காலையில் கவுண்ட் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்க அங்கே அது என்ற வெறியிலும் ஆளுகின்ற அரசுக்கு அந்த சாதகம் நிலைப்பாடு சார் வாங்க சார். ஏன்னா பதவி முக்கியம் இல்லை. தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிட்டாங்கன்னா இவங்க எல்லாமே மாநில கட்சியை சேர்ந்தவங்க தானே. இதெல்லாம் நடக்கும். இது நிறைய நேரத்தில் மக்கள்கிட்ட என்னென்னா வந்து இதை வேணும்ட்டே பண்ணுறாங்களா தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரியல. இவிஎம் அவங்க கையில் இருக்குது, மிஷினை மாற்றிடுவாங்க, பொட்டியை மாற்றிடுவாங்க. உங்கள் வேலை என்ன? மக்கள் வேலை. ஒரு கட்சியை பிடிச்சிருந்தா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, பிடிக்கலன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, முடிஞ்சு போச்சு. தேர்தலில் திருடுற அளவுக்கு தேர்தலை மாற்றுற அளவுக்குலாம் இன்னும் அந்த மாதிரி ஒரு சூட்சமமான ஒரு செய்தியெல்லாம் அந்த ஒரு நடைமுறையெல்லாம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் வந்து அவநம்பிக்கை தேவையில்லாததான். அவநம்பிக்கை தேவையில்லாது. இது ஏன் இந்த அவநம்பிக்கை அதிகமாக இருந்தால் தேர்தல் ஆணையத்தோட லட்சணம் அப்படி இருக்குது. ஒருத்தருக்கு சின்னத்தை கொடுக்கறது, ஒருத்தருக்கு சின்னத்தை முடக்கிறது, பிரதமர் கேட்குற மாதிரி ஷெடியூலை ஃபிக்ஸ் பண்ணுறது, நோட்டீஸ் வரும் எப்போ பார்த்தாலும் எதிர்கட்சிக்கு அனுப்புறது, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்களுக்குலாம் நோட்டீஸே அனுப்புறது இல்லை. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார் கேம்பெயினர்ஸ்லாம் வந்து மரியாதையாக பிரச்சாரம் பண்ணோம், எடுத்துக்காட்டாக பிரச்சாரம் பண்ணோம். ஏன் வாயில் என்ன புண்ணா? ஏன் 19 அனுப்புகிறேன்? யார் யாருன்னு போடு, லிஸ்ட்டு போடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுக்கு சந்திரபாபு நாயுடு ரொம்ப மோசமாக பிரச்சாரம் பண்ணிருக்கேன்னா, மிஸ்டர் நாயுடு 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தீங்க, இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுறீங்களே உங்களுக்கு அருவருப்பா இல்லையா? ஒரு காட்டமாக எடுங்க. அடுத்த முறை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் பிரச்சாரம் பண்ண விடாமல் நாங்கள் விடுதல் பண்ணணும், ஒரு காட்டமாக ஒரு அறிக்கை விடலாம்ல. இல்லை ராகுல் காந்தி தப்பாக பேசிட்டு இருக்காரு, நம்பரெல்லாம் வாய்க்கு வந்தது சொல்கிறாரு, ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். டியர் ராகுல் காந்தி, ஆல்ரெடி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்திருக்கீங்க, ஒரு பெரிய கட்சியோடு இருக்கீங்க, இந்த மாதிரி அருவருப்பாக தப்பாக நம்பரை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கேம்பெயின் பிரச்சாரத்தை வந்து நாங்கள் ஒரு 1 வீக் இல்லை 10 days தள்ளி வச்சுருவோம். அப்படி பண்ணலாம்ல. அது என்ன ஒரே நோட்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எழுதுறது? அன்புள்ள அரசியல் கட்சி, நீங்கள் அருவருப்பாக பேசுகிறீர்கள், நீங்கள் பேசினாலும் பரவாயில்ல, பொதுமக்கள் எங்களை கேவலமாக நினைக்கிறாங்க, எங்களோட மான மரியாதை இதில் சேர்ந்து போகுது, அதனால் தயவு செய்து எங்கள் மான மரியாதையும் உங்கள் மான சேர்த்து காப்பாற்றுங்க. என்ன இதெல்லாம் கடிதம் எழுதிட்டு இருக்கீங்களா? மோடிக்கு எழுத முடியாமல் எல்லாருக்குமே எழுத வேணாம். எதுக்கு? யார் தப்பு? ஒரு இப்போ கிளாஸில் மாணவன் 40 பேர் இருக்கிறாங்க, 40ல் 4 ஏடாகூடமாக இருக்குது, படிக்க மாட்டேங்குது, ராக்கெட் விடுது, ரப்பரை தூக்கி அடிக்குது, பக்கத்தில் இருக்கிறவனை சிலும்சம் பண்ணுது, பென்சில் திருடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 கூப்பிட்டு தர்மடி அடித்து அந்த மாணவர்களை திருத்துவீங்க, சீர்திருத்தம் பண்ணுவீங்களா? இல்லை ஒட்டுமொத்த கிளாஸுக்குமே எப்பா பக்கத்தில் இருக்கவங்க பென்சில்லாம் எடுக்காதீங்கப்பா, பக்கத்தில் இருக்கிற நோட்டெல்லாம் கீக்காதப்பா, ராக்கெட் விடாதப்பா, இப்படி பேசுவீங்களா? இதை தானே தேர்தல் ஆணையம் பண்ணுது. இதனால தானே இந்த சந்தேகம் வருது. தேர்தல் ஆணையம் லட்சணம் சரியில்லாதனால ஒட்டுமொத்த தேர்தலையும் இன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, இல்லை இல்லை நாங்கள் இருக்கிறோம் தைரியமாக. அதாவதுங்க, கோர்ட் இருக்குது, பத்திரிகை இருக்குது, அப்புறம் போராளிகள் இருக்காங்க மக்கள்லேயே. கட்சிக்காரங்களை விட்டுருங்க, அவங்க விலை போவாங்க, திடீர்னு மாறுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் தலைவர்னுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் தலைவர். பொதுமக்கள் வந்துட்டு ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னா இந்த நியாயமான ஒரு பொதுமக்கள் இருப்பாங்க 10 பேர், அந்த மாதிரி நேரத்தில் அவங்க சேர்ந்துருவாங்க. பாகிஸ்தானில் பார்த்தோம், ஸ்ரீலங்காவில் பார்த்தோம். அந்த மாதிரிலாம் ஏடாகூடமாக போய் தேர்தல் வேலைலாம் பண்ணால் பொதுமக்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க. இது வந்து நம்ம ஊர் வந்து அமைதியான ஊர். நியாயப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அவங்களும் நியாயப்படி நடப்பாங்க. நான் சொல்கிறது புரிய வருதுங்களா? இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது வந்து மக்கள் சம்மந்தப்பட்ட திருவிழா. இந்த மக்கள் சம்மந்தப்பட்ட திருவிழாவில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆதாயத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் தேர்தலை வந்து மாற்றுறதுன்றது மக்கள் தெரிஞ்சிடும். அந்த இடத்துல வந்து ஒரு தெரிஞ்ச ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார், ஒரு தெரிஞ்ச ப்ரெசைடிங் ஆஃபீஸர் இருப்பார், போல் ஆஃபீஸர் இருப்பார், இல்லை ஒரு பியூனு கூட இருப்பார். அவர் போகும்போது என்ன பண்ணுறாரு, காதை கஷ்டப்படுறாருங்க, உள்ளே வந்து அவனுங்களே குத்திக்கிறானுங்க, ஓட்டே வேலை கொஞ்சம் நேரமாக, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அதனால் இந்த இந்திய திருநாட்டின் மீது, அந்த ஜனநாயகத்தின் மீதும், இந்திய அரசியல் சட்டத்தின் மீதும் எனக்கு ஒரு பத்திரிகையாளராக நல்ல நம்பிக்கை இருக்குது. காரணம், நான் ஒரு 15-18 வருஷமாக வந்து இந்த தேர்தல்களை நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கிறேன். எப்படி சீல் வைக்கிறாங்க, சீலை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ இந்த கரண்ட்டு கட்டினால நிறைய இடத்துல அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு சிசிடிவி கேமரா டிஸ்கனெக்ட் ஆகும். சிசிடிவி கேமரா டிஸ்கனெக்ட் பண்ணாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிசிடிவி கேமராவாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற காவல்துறை நண்பர் தான் நமக்கு நம்பிக்கை. அவரை நம்பணும். அந்த இடத்துல அங்கே ஒரு அதிகாரி இருப்பார், ஹெட்மாஸ்டர், ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் யாருன்னா ஒருத்தரை போட்டிருப்பாங்க, நீ கவுண்டிங் அன்னைக்கு சுற்றி வர்றதுக்கு, அவரை நம்பணும். அந்த மாதிரி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இன்னும் அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்பட வேண்டியதில்லை. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.